அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தினமும் ஓதுற ஒரு சூறா, தினமும் தொழுகையில் ரிப்பீட் பண்ற ஒரு சூறா. ஆனால் அந்த சூறாவின் அர்த்தத்தை உணர்ந்து ஓதுகிறோமா? நம்மில் பல பேர் அழகாக அரபியில் ஓதுகிறோம். ஆனால் அல்லாஹ்விடம் நாம் என்ன பேசுகிறோம், என்ன கேட்கின்றோம், என்ன வேண்டுகின்றோம் என்பதே தெரியாம ஓதிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட பேசினா அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணுவோம். ஆனால் அகில உலகத்தை படைத்த நம்மளுடைய அல்லாஹ்விடம் பேசும்போது அதன் அர்த்தத்தை அறிய முயற்சி கூட பண்ணாம இருக்கும். திருக்குர்ஆன்ல வெறும் ஓதுவதற்கான புத்தகம் கிடையாது. அது ஒரு வழி தவறிய இதயங்களுக்கு வழிகாட்டி, உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல், பாவங்களில் விழுந்தவர்களுக்கு மீண்டும் திரும்பி வர ஒரு அழைப்பு. ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு செய்தி இருக்கு, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கருணை இருக்கு, ஒவ்வொரு சூறாவிலும் ஒரு மன அமைதி இருக்கு. சில வசனங்கள் உடைந்த இதயத்தை ஆற்றும், சில வசனங்கள் கண்களில் கண்ணீர் வர வைக்கும், சில வசனங்கள் நாம் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் மீண்டும் அல்லாஹ்விடம் திரும்பி வரணும் என்று நினைவூட்டும். அதனாலதான் இந்த தொடர்ல நாம் தினமும் ஓதுற சூறாக்களின் அர்த்தத்தை மிகவும் எளிமையாக, மனசுக்கு நெருக்கமாக, வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்க ஓதுற ஒவ்வொரு வசனமும் முன்பை விட வேற மாதிரி ஃபீல் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் இந்த தொடரில் நாம் தினமும் ஓதுற சூறாக்களின் ஆழமான அர்த்தத்தையும் அது நமக்கு சொல்ல வரும் செய்தியும் மிகவும் தெளிவாக ஒன்றாக பார்க்கலாம். நாம் ஒவ்வொரு தொழுகையும் ரிப்பீட் பண்ற இந்த சூறா உண்மையிலேயே நமக்கு என்ன சொல்லுது? இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவின் ஒவ்வொரு வசனத்தையும் மெதுவாக உணர்ந்து ஒன்றாக பார்க்கலாம். திருக்குர்ஆனின் ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள காரணமாக இருப்பதும் ஒரு நன்மைக்கான வழியை காட்டுவதும் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று. அதனால் இந்த நன்மையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒருவேளை நீங்க ஷேர் பண்ற இந்த வீடியோ யாரோ ஒருவரின் இதயத்தில் திருக்குர்ஆனோடு இணைக்க காரணமாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி